வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். அட் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? ஏடி அதனுடைய வேல்யூ 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் பேட் பிஏடி அதனுடைய வேல்யூ 40. எனில் கேட் சிஏடி அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஏடி அப்படின்னு எழுதுங்க. ஏவோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில ஏ அப்படிங்கிற லெட்டரோட இடமதிப்பு என்ன அப்படின்றத பாருங்க. டி அப்படிங்கிற எழுத்தினுடைய இடமதிப்பு என்ன அப்படின்றத பாருங்க. ஏ அப்படிங்கிறது 1வது லெட்டர், டி அப்படிங்கிறது 20வது லெட்டர். ஓகேங்களா? ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 21 வருது. அப்ப 21 மைனஸ் 1 பிடிப்பாங்களா அப்படின்றத நம்ம அடுத்ததுல செக் பண்ணும்போது தான் தெரியும். பி ஏ டி. பி அப்படிங்கிறது 2வது லெட்டர், ஏ அப்படிங்கிறது 1வது லெட்டர், டி அப்படிங்கிறது 20வது லெட்டர். அப்ப 20 பிளஸ் 1 21 23 மைனஸ் 1 அப்ப 40 மேல வந்துருச்சு. அப்ப அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அந்த ரூலை. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க. 1 × 20 பெருக்கி பாருங்க, 20 கிடைக்குது. இது போனையும் பாருங்க, 2 × 1 2, அடுத்து 2 × 20 2 4 40. அப்ப சரியா வருது. அப்ப எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஆங்கில எழுத்துக்களினுடைய வரிசையில அந்த எழுத்துக்களினுடைய இடமதிப்பை போட்டு அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்து கேட் பாருங்க, சிஏடி. சி அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர் அப்படின்னா 3வது லெட்டர், ஏ அப்படிங்கிறது 1வது லெட்டர், டி அப்படிங்கிறது 20வது லெட்டர். மூணையும் மல்டிப்ளை பண்றோம்னா 3 × 1 3, 3 × 20 2 6 60. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆங்கில எழுத்துக்களுடைய வரிசையில நீங்க எந்த லெட்டருக்கு இடமதிப்பு கேட்டாலும் பார்த்த உடனே அந்த லெட்டரை பார்த்த உடனே சொல்லணும். அதே போல அந்த லெட்டரோட ஆப்போசிட் என்ன அப்படின்றதையும் பார்த்த உடனே சொல்லணும். ஆங்கில எழுத்துக்களினுடைய வரிசையில ஒரு லெட்டரை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எஸ் அப்படிங்கிறது 19வது லெட்டர், ஆர் அப்படிங்கிறது 18வது லெட்டர். வேற எது கேட்டாலும் இப்ப எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அது 24வது லெட்டர், சி அப்படிங்கிறது 3வது லெட்டர், ஹச் அப்படிங்கிறது 8வது லெட்டர், ஜி அப்படிங்கிறது 7வது லெட்டர், ஐ அப்படிங்கிறது 9வது லெட்டர், ஜே அப்படிங்கிறது 10வது லெட்டர், எல் அப்படிங்கிறது 12வது லெட்டர், எல் அப்படிங்கிறது 12வது லெட்டர், வேற என்ன, டபிள்யூ அப்படிங்கிறது 23வது லெட்டர், எம் அப்படிங்கிறது 13வது லெட்டர், வேற என்ன, பி அப்படிங்கிறது 16வது லெட்டர், கியூ அப்படிங்கிறது 17வது லெட்டர். இந்த மாதிரி எந்த லெட்டர் எடுத்தாலும் அந்த லெட்டரை பார்த்த உடனே நீங்க வந்து அந்த எழுத்தினுடைய இடமதிப்பை சொல்லிடணும். ஆங்கில எழுத்துக்களினுடைய வரிசையில அந்த லெட்டரோட இடமதிப்பை வந்து நீங்க பார்த்த உடனே சொல்லணும். அப்படி சொன்னீங்க அப்படின்னா தான் நீங்க ரீசனிங்கை பொறுத்த மட்டும் உடனே போட முடியும். பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி.